விஜய் பாருக்கும் சுபிக்ஷாக்கும் ஒரு தனி சண்டை கொஞ்சமாக போயிட்டே தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா வந்து இந்த பிபி அந்த கிராண்டான ஹவுஸில் இருக்கிறாங்க. விஜய் பாரு வந்து இந்த நார்மல் ஹவுஸில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த டீலக்ஸ் ஹவுஸில் இருந்துட்டு சுபிக்ஷா வந்து இவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. ஸோ பாரு வந்து பாத்திரம் கழுவுறாங்க. தண்ணி எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இருக்கிறத வச்சு கஷ்டப்பட்டு தொடச்சி எடுக்கிற மாதிரி தான் கழுவிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சுபிக்ஷா வந்துட்டு, என்னக்கா கண்ணாடி போடலையா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே பாருக்கு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. ரொம்ப நியாயமான கோவம் தான். ஏன்னா சுபிக்ஷா கேட்டது அப்படி. அதுக்கு வந்துட்டு நான் நார்மலாக தான் கேட்டேன், அவங்க பேரில் அக்கறையில் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஆக்ட் பண்ணுறாங்க. பட் அப்படியெல்லாம் இல்லை. அவங்க வந்துட்டு கொஞ்சம் நோண்டி தான் கேட்டாங்க. அது வந்து பாரு சொல்கிறாங்க, நீங்கள் அழுக்கு இருக்குன்னா அழுக்கு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். பட் இந்த கண்ணாடி போடலையா, குனிஞ்சிருக்கிறீங்களே, என்ன முதுகு வலியா, நேற்றும் நீ இந்த மாதிரி தான் சொன்னேன், நான் ஏதோ குனிஞ்சு எடுக்கும்போது முதுகு வலியா அப்படின்னு நீ கேட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இல்லைக்கா உண்மையிலே அக்கறையில் தான் கேட்டேன் அப்படின்னோடனே, இந்த வேலையெல்லாம் வேறு யார்கிட்டயாச்சும் போய் வை, என்கிட்ட வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாரு நல்லா திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சுபிக்ஷாவுக்கும் ரம்யாஜுக்கும் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ரம்யாஜு சொல்கிறாங்க, நீ ஒன்றும் தப்பு பண்ணலை, அவங்களுக்கு வேலை கொடுக்குறது தான் நம்மளோட டாஸ்க்கு, ஸோ நீ அதை தான் பண்ண, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாஜு சொல்கிறாங்க. அதுக்கு சுபிக்ஷா சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து எனக்கு மக்கள்கிட்ட இது எப்படி போய் சேருமோன்னு ஒரு சின்ன பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அரோரா சின்க்ளேர் வேலை கொடுத்தா மட்டும் எதுவும் பிரச்சனை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அரோராவும், நான் கோவமே பட மாட்டேன்னு சொல்லலை, பட் நான் சொல்கிற வேலையை அவங்க எல்லோரும் செஞ்சிடறனால எனக்கு எந்த சண்டையும் வரல அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு ரம்யாஜு ஒரு சின்ன இரிட்டேஷனோட சொல்கிறாங்க, பட் உனக்கு வந்து கோவம் வரும்போது பெருசாக வரும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அரோராவும் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தனியாக வியானா பேசிகிட்டு இருக்காங்க. வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, திவாகர் எல்லாரையுமே ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு, அது வந்து பாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு என்கிட்ட வந்து கோவப்பட்டாருன்னா அவர் பேர் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு, ஐயோ இந்த பொண்ணுக்கிட்ட போய் எதுக்கு கோவப்பட்டோன்னு எல்லா மக்கள் நினச்சிடுவாங்களேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து என்கிட்டயே சாரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி வியானா சொல்கிறாங்க. ஸோ வியானாவுக்கு மனசில் நினப்பு போல் இருக்குது, நம்மளை எல்லோரும் குழந்தைன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எம்மா தாயே, நான் யாருமே அப்படிலாம் குழந்தைலாம் நினைக்கவே இல்லை. இங்கே நிறைய பேர் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி போய் தான் இருக்காங்க அவங்க பேசுகிறத பார்த்து. பட் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க, என்கிட்ட போய் யாராவது வம்பு பண்ணால் அவங்க பேர் கெட்டு போய்டும்னு சொல்லிட்டு அவங்க வந்து திவாகர் வந்து சாரி கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாருக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் வேகான இது தான் போயிட்டே இருக்கு. எதுவும் ப்ராப்பராக சொல்கிற மாதிரி அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. இருந்தாலும் அன்சீன் பார்த்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.